போன கிளாஸில் நம்ம மோர் சர்க்கிள் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோர் சர்க்கிளில் உள்ள ஏங்கிற பாயிண்ட்டும் ஆறுங்கிற பாயிண்ட்டும் ஆறுங்கிற மோர் சர்க்கிளில் உள்ள ஏங்கிற வேல்யூவை கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறதும் சென்டர் பாயிண்ட் ஆஃப் மோர் சர்க்கிளையும் ஆறுங்கிற ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிளையும் எப்படி ப்ராப்ளமேட்டிக்காக கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபார்முலா இருக்குது. நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஏங்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா σ1 + σ2/2. இப்போ பாருங்கள், σ1 + σ2/2 இருக்கா, அதுதான் ஏ. நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். சரிங்களா? அப்போ ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள்னால் இந்த பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது தான் ரேடியஸ். சரிங்களா? இந்த ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள் பாருங்கள், ஏண்டா σ1 + σ2/2 போட்டிங்க. ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா σ1 - σ2/2. σ1 - σ2/2 அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள். சரிங்களா? ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, சரி, இப்போ σ1ங்கிறது என்ன, σ2ங்கிறது என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அப்போ σ1ங்கிறதுக்கு ஃபார்முலா பாருங்கள், σ1 = σx + σy/2 plus square root of σx minus σy/2 the whole square plus tau xy square. புரியுதுங்களா? σ1 கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது σ1 கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், σ1 கால்குலேட் பண்ணணும்னா σx வேணும், σy வேணும், அதே மாதிரி tau xy வேணும். சரிங்களா? tau xy வேணும். அப்போ ஸ்ட்ரெஸ் எல்லாம் x டைரக்ஷன், y டைரக்ஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா tau xyங்கிற வேல்யூ வேணும். 3 இருந்துச்சுன்னா நம்மளால் σ1 கால்குலேட் பண்ண முடியும். அதே மாதிரி σ2 எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, σx + σy/2 மைனஸ் போடணும், இதில் ப்ளஸ் கிடையாது, மைனஸ் போடணும், மைனஸ் σx - σy/2 the whole square ப்ளஸ் tau xy square. இடையில மட்டும்தான் மைனஸ் வரும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் σ1 சொல்லிட்டேன், σ2 சொல்லிட்டேன், இது ரெண்டுலேயே σx σy போட்டிங்கன்னா σ1 σ2 உங்களுக்கு கிடச்சிடும். σx σy tau xy போட்டிங்கன்னா σ1 கிடச்சிடும், σ2 கிடச்சிடும். இந்த ரெண்டையும் தூக்கி σ1 + σ2/2 போட்டிங்கன்னா ஏ கிடச்சிடும். σ1 - σ2/2 போட்டிங்கன்னா ஆர் கிடச்சிடும். ஸோ இதை வச்சு நீங்கள் சென்டர் பாயிண்ட் ஆஃப் மோர் சர்க்கிள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரேடியஸ் ஆஃப் மோர் சர்க்கிள் கால்குலேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.